Deliberately versus on purpose. Both mean that something was done intentionally, not by accident. இரண்டுமே எதை குறிப்பிடுகின்றன? ஏதோ ஒரு செயல் தவறுதலாக நடைபெறவில்லை, வேண்டுமென்றே செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிடும். அதாவது ஒரு செயல் வேண்டுமென்றே திட்டமிட்டே அல்லது பிளான் பண்ணி செய்யப்படுகிறது, செய்யப்படும், செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிடுவதற்கு நாம் ஆன் பர்பஸ் அல்லது டெலிபரேட்லி என்பதை பயன்படுத்தலாம். அப்போ இவற்றிற்கிடையான வேறுபாடு என்ன அல்லது ஒற்றுமைதான் என்ன? வாங்க பார்க்கலாம். In meaning, they are very similar. இவற்றின் பொருள்களை எடுத்து பார்க்கும்போது, அதாவது தமிழ் அர்த்தத்தை பார்க்கும்போது இரண்டுமே almost similar, ஒன்றுபடத்தான் காணப்படும். In usage, small grammar matters. ஒரு சின்ன கிராமர் ஸ்ட்ரக்சர், வாக்கிய கட்டமைப்புல சின்ன ஒரு வேறுபாடு ஒன்று இருக்கு. For speaking casually, on purpose is great. நாங்க கேஷுவல் ஸ்பீக், அதாவது டெய்லி கன்வர்சேஷன்ல ஆன் பர்பஸ் என்று பயன்படுத்துவது ஃப்ரெண்ட்லி மேனரா இருக்கும், கன்வர்சேஷனல் டோனோட இருக்கும். For writing or formal speech, prefer deliberately. நாங்க ஒரு மேடை பேச்சு பேசிக்கல அல்லது ஆபீஸ்ல பேசிக்கல மேலதிகாரிகளோடு அல்லது எழுதும் போது deliberately என்பதை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக கருதப்படும். இப்போ ஒரே வாக்கியத்தை தமிழில் கூறி அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். அவன் வேண்டுமென்றே உரத்து சத்தமிட்டான், கத்தினான். He shouted on purpose. He deliberately shouted. இப்போ இங்கு உங்களுக்கு அந்த கிராமர் ஸ்ட்ரக்சர் வேறுபட்டது தெரிந்திருக்கும். ஆன் பர்பஸ் என்பதை நாங்கள் வாக்கியத்தின் இறுதியில் பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் deliberately என்பதை பிரதான வினைச்சொல்லுக்கு முன்பதாக பயன்படுத்துகின்றோம். அதாவது deliberately usually comes before the verb. On purpose comes at the end or after the verb. வாக்கியத்தின் இறுதியில அல்லது verb-க்கு பின்னாடி பயன்படுத்தப்படும். Deliberately, அவள் கதவை வேண்டுமென்றே திறந்துவிட்டு சென்றாள். She deliberately left the door open. அவன் வேண்டுமென்றே அவர்களிடம் பொய் சொன்னான். He deliberately lied to them. On purpose. நீ அதை திட்டமிட்டு செய்தாயா? Did you do that on purpose? அவன் என்னுடைய சட்டையில் திட்டமிட்டு காப்பியை ஊற்றினான். He spilled coffee on my shirt on purpose. அவர்கள் வேண்டுமென்றே அவனை கூட்டத்தில் சேர்க்கவில்லை. அவள் வேண்டுமென்றே எனது போனை எடுக்கவில்லை. திட்டமிட்டு என்னை தள்ளாதே. Please comment your answer.